மல்லி. விஜய் வேலைக்கு போக போகிறாரு அப்படின்னு மல்லி எடுத்து கொடுத்த புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு விஜய் கிளம்பி வராங்க. வந்த உடனே மல்லி, விஜய் இருங்க விஜய், உங்களுக்கு லன்ச் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த லன்ச் எடுத்துகிட்டு போங்க. அங்கே போயிட்டு முதல் நாள் கம்பெனியில் நல்லா வேலை பாருங்கள். ஸோ சீக்கிரமே நீங்கள் நல்லா வேலை பார்த்து அந்த கம்பெனியில் நல்ல ஒரு போஸ்டிங்க்கு போகணும் விஜய். அது மட்டும் இல்லை, நல்ல போஸ்டிங் போயிட்டு வர காசை மிச்சப்படுத்தி நாம் கண்டிப்பாக அதே மாதிரி மீண்டும் ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணி நீங்கள் பழைய மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறணும் விஜய். அதுக்கு எல்லாமே இது ஒரு தொடக்கமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். வாங்க விஜய், சாமியை கும்பிட்டு நீங்கள் வேலைக்கு போங்க அப்படின்னு மல்லி அழைச்சிட்டு வந்து சாமிலாம் கும்பிட்றாங்க. கும்பிட்டு விஜய்க்கு துண்ணூறுலாம் பூசி விட்டு லஞ்ச் பேக்லாம் ரெடி பண்ணி கொடுத்து விஜயை வழி அனுப்பி வைக்கிறாங்க. சரி விஜய், நீங்கள் எப்படி போவீங்க? நான் போய்டுவேன் மல்லி, ஒரு பிரச்சனை இல்லை. ஏற்கனவே மணியாச்சு, வெண்பா அழைச்சி போய் ஸ்கூலில் விட்டுடுவா, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல வெண்பாவை அழைச்சிட்டு மல்லியும் ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. விஜய் அப்படியே அங்கேருந்து லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு வேலைக்கு போகிற மாதிரி நடந்து வராரு. வர வழியில் நம்ம அரவிந்தை பார்த்துறாங்க. அரவிந்த் வந்து வண்டி நிப்பாட்டிட்டு, சார் என்ன சார் எங்கே கிளம்பிட்டீங்க, வேலைக்கு போயிட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் அரவிந்த், நான் இப்போ தான் மல்லிகிட்ட ஒரு பொய் சொன்னேன், அந்த பொய்யை உண்மையாக்கிறதுக்காக இப்போ நான் வேலைக்கு போகிறேன் அரவிந்த். என்ன சார் சொல்கிறீங்க? மல்லிகிட்ட பொய் சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? இல்லை அரவிந்த், நீங்கள் நேற்று எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்களா காசு, அந்த காசை கொண்டு போய் எனக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ண முடியும், கொடுத்தானே ஆகணும். வீட்டில் கஷ்டம், வெண்பாடி ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். அதுக்காக வேறு வழி தெரியல. ஆனால் பணத்தை கொண்டு போய் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த பணம் நான் கடனாக வாங்கிட்டு வரல, இந்த பணம் வந்து எனக்கு வேலை கிடச்சிச்சு, அந்த வேலைக்கு முதல் மாத சம்பளத்தை அட்வான்ஸாக வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சின்னதாக ஒரு பொய் சொல்லிட்டேன். அந்த பொய் மல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுருந்துச்சு. மல்லி வெண்பான்னு 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, சந்தோஷப்பட்டாங்க. இதை நான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு மனசுக்குள்ளே அப்படி ஒரு இனம் புரிய சந்தோஷம். ஏன்னா அவங்க 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. அதை பார்க்கும்போது இதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவங்கள ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அரவிந்த். அதான் நான் சொன்ன பொய்யை உண்மையாக்கிறதுக்காக இப்போ நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஆனால் எங்கே வேலைக்கு போகிறது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அரவிந்த். ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஆனால் ஒன்று அரவிந்த், விஜய் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போகிறான் அப்படின்னு மல்லி நம்புகிறா. அந்த நம்பிக்கையை நான் கெடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் வேலை தேடி அலைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அரவிந்த் ஒன்று, என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? நான் தான் சொன்னேன் சார், உங்களுக்கு வெளியே போகணும் அப்படின்னா என் காரை உடனே கால் பண்ணுங்கள், நான் என் கார் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். இருந்தும் இப்படி இவ்வளோ தூரம் தனியாக நடந்து வந்திருக்கீங்க, அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ப்ளீஸ் சார், இப்போ நீங்கள் என்ன வேலைக்கு தானே போகிறீங்க, வாங்க சார் நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை அரவிந்த் பாவம், உங்களுக்கு ஏன் சிரமம், நீங்கள் ஏற்கனவே எனக்காக நிறைய கஷ்டப்படுறீங்க, நீங்கள் போயிட்டு ஏதாவது கஷ்டமாக வருவாங்க, அவங்கள பாருங்கள் அரவிந்த். இல்லை சார், நான் வண்டி சர்வீஸாக விட போகிறேன், இன்றைக்கி லீவு தான், ஸோ எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, நீங்கள் வாங்க போகிற வழி நான் இறக்கி விட்றேன் உங்களை அப்படின்னு சொல்லி விஜயை காரில் ஏற்றிக்கிறார் அரவிந்த். காரில் ஏற்றினதுக்கு அப்புறமா அரவிந்த் விஜய்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. ஏன் சார், இப்போது உங்கள் அக்கா உங்களை ஏமாற்றி சொத்து எல்லாத்தையுமே அவங்க பேர் எழுதி வாங்கிட்டாங்க, எல்லாம் ஓகே தான் சார், நீங்கள் ஏன் பதிலுக்கு எதுவும் பண்ணாமல் அமைதியாக இருக்கீங்க? ஏன் சார் இப்படி இருக்கீங்க? பாவம் தானே மல்லி வெண்பாலாம், இன்றைக்கி அவ்வளோ பேர் வீட்டில் இருந்துட்டு இந்த வீட்டில் வந்து கஷ்டப்படுறாங்க. இது மல்லிக்கு வேணா புதுசு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு வெண்பாக்கெலாம் யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ பெரிய நரக வேதனை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சார் இப்படி? என்ன பண்ண முடியும் அரவிந்த், அக்கா அப்படின்னு சொல்லி நினச்சி நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். ஆனால் அக்காவே நமக்கு துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னு சத்தியமாக நான் கனவு கூட யோசிக்கல. அதான் எல்லாத்துக்கும் காரணமே அப்படின்னு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அரவிந்த் ஒன்று, சரிங்க சார் விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக காரை கொண்டு போய் இங்கே சர்வீஸ் விட்றாங்க. ஆனால் சர்வீஸ்மேன் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க கார் இப்போ விட்டது ஓகே, ஆனால் கார் இன்றைக்கி கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ஸோ நாளைக்கு தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக எடுத்து நான் கார் எடுத்து வந்துட்டேன், காரில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைண்ணே. அப்படி இருக்கும்போது காரு டெலிவரி ஆகிறதுக்கு நாளை ஆகும்னா அது எப்படிண்ணே? நான் வந்து ஒரு டிரைவர் தானே, ஸோ என் வண்டியை வச்சு தான் பொழைச்சிட்ருக்கேன். இந்த வண்டியை இன்றைக்கி சர்வீஸுக்காக இங்கே விட்டுட்டு போகிறேன், ஆனால் திரும்ப எடுக்கிறதுக்கு 1 நாள் ஆகும்னா அது வரைக்கும் நான் வண்டி இல்லாமல் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் சார், நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரி தான், இல்லைன்னு சொல்ல, ஆனால் இங்கே வண்டியை சரி பண்ணுற அளவுக்கு லேபர் பத்தலை, ஆள் இல்லை சார். ஆள் இல்லாமல் இருக்கிற ஆளுங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டுருக்கோம். அதை மேனேஜ்மெண்ட்லேயே சொல்லிட்டோம், ஆனால் அவங்க இன்னமும் சரியாக ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க. அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சார் அப்படின்னு அந்த இடத்துல அந்த மெக்கானிக் சொல்கிறவும், இங்கே அரவிந்துக்கு என்ன பண்ண தெரில. சரிங்கண்ணே, எப்படியாச்சும் கொஞ்சம் பார்த்து முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி காரை கொடுக்கறதான வழியை பாருங்கண்ணே அப்படின்னு சொல்ல, விஜய் உடனே அரவிந்த்கிட்ட கேட்குறாங்க. அரவிந்த், அவங்க தான் இங்கே வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்களே, நான் வேணா இங்கே வேலைக்கு சேர்ந்துக்குவா அப்படின்னு கேட்க, அரவிந்த் உடனே
என்ன சார் சொல்கிறீங்க? இங்கே என்ன வேலை சொல்கிறாங்க தெரியுமா? மெக்கானிக் வேலை சார். நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? உங்களுடைய ஃபேமிலி வாழ்க்கை முறை என்ன? அது எதுவுமே இதுக்கு செட் ஆகாது சார். வேணாம் சார். உங்களால் இந்த வேலையை பார்க்க முடியாது சார். இல்லை அரவிந்த், பார்க்க முடியாதுன்னு எனக்கு எந்த வேலையுமே கிடையாது. நேற்று பணத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது மல்லி வெண்பகம் பட்ட சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் கூட என்னால் அந்த மறக்க முடியல. எனக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வந்து போயிட்டே இருக்குது சார். அப்படி இருக்கும்போது எப்படி சார் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் எனக்கு இந்த வேலை வேணும் அரவிந்த், நீங்கள் பேசி ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களும் சரிங்க, உங்களுக்கு இந்த வேலைக்கு வரதுக்கு விருப்பம் அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் நேராக போய்ட்டு ரிசப்ஷனில் ஆளுங்க இருப்பாங்க. குறிப்பாக அங்கே தான் மேனேஜர் இருப்பார். மேனேஜரை பாருங்கள், அவர் மீதி என்ன பண்ணலான்னு சொல்லுவார் அப்படின்னு அந்த மெக்கானிக் என்ன சொல்கிறாங்க. உடனே விஜய் மேனேஜர் பார்க்க போகிறாங்க. ஆனால் அரவிந்த் எவ்வளோ சொல்கிறாங்க. விஜய் சார், நான் சொல்கிறத கேளுங்க சார். என்ன சார், ஒரு தகுதி இல்லையா உங்களுக்கு? ஏன் சார், எப்படியாப்பட்ட ஆள் நீங்கள் போயிட்டு இதில் எடுத்து வைக்கிறதெல்லாம் எனக்கு என்னமோ சரியாக படல சார் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து இல்லை அரவிந்த், என்னுடைய பாஸ்ட் நினச்சி நான் அடுத்தடுத்து போகாமல் இருக்க முடியாது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக கிடைக்கிற வேலை செஞ்சு என் மனைவியும் என் குழந்தையும் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு இங்கே மேனேஜரை போய் பேசுகிறாங்க. மேனேஜர் உங்களுக்கு முன்ன பின்ன அனுபவம் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை சார், அனுபவம்னு பெருசாக இல்லை. ஆனால் என்கிட்ட 3-4 கார் இருந்துச்சு. அதனால் அந்த காரில் எங்கெங்கே என்ன பிரச்சனை வரும், என்ன கழட்டி பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு மைனூட்டாக தெரியும் சார். ஸோ கண்டிப்பாக என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அதே இடத்துல சொல்ல மேனேஜரும் உடனே வேலை போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ விஜய் உள்ளே வேலை செஞ்சுறாரு. ஆனால் அரவிந்துக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. விஜய் ஒன்று அரவிந்த் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அரவிந்த், நான் இந்த கம்பெனியில் வேலைக்கு செஞ்சுட்டேன், அது மெக்கானிக்காக இருக்கேன் அப்படிங்கிறது இங்கே இதுக்கப்புறம் வேறு யாருக்குமே தெரியக்கூடாது. குறிப்பாக என் குடும்பத்துக்கு தெரியக்கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கம்பெனியில் வேலைக்கு செஞ்சுட்டேன், அவ்வளோதான். அந்த கம்பெனி மூலயமா எனக்கு நல்ல ஒரு சம்பளம் வரும். அந்த சம்பளத்தை வச்சு வீட்டில் இருக்கிற பாதி கஷ்டத்தை ஒழிச்சிடலாம் அப்படின்னு அம்மா ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நான் அதே மாதிரி இப்போது அந்த பொய்யை உண்மையாக்கிறதுக்காக இதே வேலை செய்ய போகிறேன். இதை செஞ்சு இதை மட்டும் யாரும் சொல்லிடாதீங்க அரவிந்த் அப்படின்னு விஜய் கையெழுத்து கும்பிட்றாரு. அரவிந்த் உடனே என்ன சார் இப்படிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறது சரியா சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன சார் போங்க சார், உங்களுடைய தகுதி திறமைக்கு இங்கே வந்து மெக்கானிக் வேலை பார்க்கறது சுத்தமாக பிடிக்கல சார். இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க, அதனால் அமைதியாக போகிறேன் அப்படின்னு அரவிந்த் வெளியே வந்துடுறாரு. அரவிந்த் திரும்ப சாயந்தரம் கார் எடுக்க வராங்க ஷோரூமுக்கு. பார்த்தா நம்ம விஜய் அதுக்குள்ளே அதே காரை சரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ விஜய்க்கு டியூட்டி முடியுது. விஜய் வெளியே வராரு. வெளியே வரும்போது நம்ம அரவிந்த் பார்த்துட்டு, என்ன சார் ரொம்ப டயர்டாக இருக்கா? நான் தான் சொல்கிறேன்ல சார், இதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகாது சார், நான் சொல்கிறத கேளுங்க சார் அப்படின்னு அரவிந்த் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இல்லை அரவிந்த், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக வேலை பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ கண்டிப்பாக என்னால் இனிமேல் இந்த வேலையை தொடர்ந்து பண்ண முடியும். எனக்குன்னு தனியாக ஒரு கம்பெனியில் நல்ல வேலை கிடைக்க வரைக்கும் இனி நான் இந்த கம்பெனியில் ஒரு மெக்கானிக்காக தான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு விஜய் ஒரு முடிவுக்கும் வராது.